வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் டிவி லென்த் கிட் மாடல் போட்டது. இது என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன ப்ராப்ளம், எப்படி ரெடி பண்ணலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவி லென்த் கிட் போட்டது. இது என்ன ப்ராப்ளம் சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா, டிவி ஸ்டாண்ட் பை லைட் எரியுது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுது, பட் ஆனால் டிவி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நான் கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 110 கெப்பாசிட்டர் அப்புறம் பவர் சப்ளை கெப்பாசிட்டி எல்லாம் செட்டாக மாற்றி விட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது 110 கெப்பாசிட்டர் அதுக்குண்டான 470/25 150 இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 110 கெப்பாசிட்டர் உப்பி போச்சு. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த 110 கெப்பாசிட்டர் உப்பி இருந்துச்சுன்னா எதனால் உப்பிச்சுன்னு சொல்லி செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வாங்க அதுக்குண்டான ரீசன் சொல்கிறேன். இந்த 110 கெப்பாசிட்டர் 2 விதத்தினால உங்களுக்கு ஃபால்ட் வரும். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 10-15 வருஷம் பக்கம் ஓடி இருந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டி வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இந்த கெப்பாசிட்டி மாற்றி நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு மறுபடியும் அதே மாதிரி உப்பிட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரீ செட்டு உங்களுக்கு வீக்காக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி கெப்பாசிட்டி அடிக்கடி உப்ப ஆரம்பிச்சிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ செட்டு நம்ம நார்மலாக வோல்ட் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது ஃப்ரீ செட்டு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு வச்சுருப்போம். அந்த 110 வோல்ட் வந்துட்டுருக்கோம். இந்த ஃப்ரீ செட் வீக்காக இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சில டைமில் ஸ்பார்க் ஆகி ஹை வோல்டேஜ் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டி உப்ப ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரீ செட் முன்னே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஃபால்ட் வந்திருக்காது. பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ செட்டு சேஞ்ச் பண்ணல. இதே இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ செட் இல்லாமல் மெட்டல் ஃப்ரீ செட் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்திருக்காது. இப்போ நம்ம இந்த ஃப்ரீ செட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த 110 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி டிவி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே டிவி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாவே இந்த மாதிரி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு டிவி ஆன் ஆகலை, படம் வரல, ஆடியோ மட்டும் வருது அப்படின்னா இந்த 110 கெப்பாசிட்டி 150 470/25 இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒரு ஃப்ரீ செட்டையும் சேஞ்ச் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வராது. இது பார்த்தீங்கன்னா 100/160 மேலே பார்த்தீங்கன்னா உப்பிருச்சு. 100/160 உப்பிருச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10/250 போட்டுக்கிறாங்க. 100/160 ஒரு ரெசன்ஸ் போட்டு 10/250 வரும். அந்த 10/250லேருந்து நம்மளுக்கு எல்ஓடி லைன் போகும். அந்த 10/250யும் நம்மளுக்கு உப்பிருச்சு. அதுவும் உப்பி இருக்கும். ஏன்னா இதுவும் உப்பிறதுனால அதுவும் வீக்காக தான் இருக்கும். அதையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இதுவும் பாருங்கள் நம்மளுக்கு அடியில் ஃபுல்லாக உப்பிருச்சு. இது எதனால் உப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 110 கெப்பாசிட்டி சரியாக லோடு எடுக்காதனால இந்த சின்ன கெப்பாசிட்டி நம்மளுக்கு லோடு இழுத்து கொடுக்கும். அப்படிங்கும்போது அதுவும் வீக்காகி இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்ளை இழுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கும். இந்த கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இதுவும் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு 100/160 10/250 ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீ செட்டையும் மாற்றிக்கலாம். ஃப்ரீ செட் பார்த்தீங்கன்னா 2K ஃப்ரீ செட் தான். 2K ஃப்ரீ செட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டிங் டைப்பில் கூட கிடைக்கும். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2K ஃப்ரீ செட்டை ஃபிட் பண்ணிடுவோம். பெட் டைப்பில் வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டியது வரும். ஆனால் ஸ்டாண்டிங் டைப் வாங்கினீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ஃப்ரீ செட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ நான் 100/160 வேறு எடுத்துருக்கேன்.
கெப்பாசிட்டி போடும்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 to 50 இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப டென்னர் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட 110 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட் வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் ரொம்ப ஹையாக வருது இல்லைன்னா ரொம்ப லோவாக வருதுன்னா நம்ம ஃப்ரீ செட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ செட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரியே வச்சுக்காங்க. ஃப்ரீ செட்டை எந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணாது, சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 110 வோல்ட் தான் லோட் ஆகும். அதுக்கு மேலே பத்தலைன்னா நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க முதல்ல ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி வோல்ட் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 110 109 வோல்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. 108 வோல்ட் 109 வோல்ட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 110 வோல்ட்டுக்கு மேலே 105 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பேர்ஸு சீக்கிரம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 107 108 110 அந்த ரேஞ்சு எல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் படம் அந்த சுருங்கி ஓடாது, கம்ப்ளைண்ட்டும் சீக்கிரம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி ஆன் ஆகி பிக்சர் வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு பிக்சர் ரொம்ப சுருங்கின மாதிரி தெரியுது இல்லைன்னா பிக்சர் ரொம்ப விரிஞ்ச மாதிரி தெரியுதுன்னா இந்த 110 அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 110 வோல்ட்டு 108 வோல்ட்டு 109 வோல்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.